இந்தாங்க. என்னங்க? யாருங்க ஃபோன் பண்ணாங்க? ஃபோன் எடுத்த உடனே உங்க முகமே மாறி போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவியா. அது ஒரு ஆர்டர் டெலிவரி ஆகல, அந்த டென்ஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க. நீ என்ன பண்ணு, நீ இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போய் பீரோல வச்சுட்டு வா. நம்ம மத்த எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணலாம் என்ன? சரிங்க. நான் தான் சொல்லிட்டு வந்தேன்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எதை பத்தியும் பேசாதானே. அமைதியாருன்னு சொன்னா இந்த ரோஷிக்கு சிச்சுவேஷன் புரியவே மாட்டேங்குது. இப்ப என்னடானா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவான் வேற கேக்குறா. ஒருவேளை ரோஷி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாளா? ஒண்ணுமே புரியலையே, என்ன பண்றது? இவ வேற எங்க போயிருக்கான்னு தெரியல. ஐயோ, எவ்வளவு சமாளிக்க வேண்டியதா இருக்குடா சாமி. ஐயோ, காவியா அதுக்கு இவளை எங்கே கூட்டு வரா? ஒருவேளை நான் ரோஷினி கிட்ட தான் பேசுறேன்னு காவியாக்கு தெரிஞ்சிருச்சா? இந்திரா கிட்ட இப்படி மாட்டி விட்டாலே. பாரு, நல்லா பாரு, அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு பாரு. ராமோட அப்பா எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லா இவர் தான் பலூன் ஊத போறாராம். நீயும் நானும் இன்னும் எந்த வேலையும் செய்யல. வீடெல்லாம் டெக்கரேட் பண்ண வேண்டாமா? அப்பாட, நாம நினைச்ச மாதிரி எதுவும் இல்ல. அம்மாடி, என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? இந்த ராம் இருக்கிற வரைக்கும் இந்த ராம பத்தி நீ கவலையே பட வேணாம். இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாருங்க மாமா, கதிர் மாமா தான் பொறுப்பா வேலை பாக்குறாராமா. நாங்கெல்லாம் எந்த வேலையுமே செய்யலையா. இவளுக்கு வர வர ஓவரா புருஷன் பாசம் கூடி போச்சு. அதுக்கு என்ன இப்போ? உனக்கு என்ன பிரச்சனை? காவியா கதிர் மேல பாசமா இருக்கிறதுனாலதான் கதிர் இங்க இருக்கான். உன்ன மாதிரியா? கௌதம் உன்னை எவ்வளவு வெறுத்து போயிருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட வராம சென்னையில போய் உட்கார்ந்துருப்பான். அட்லீஸ்ட் உன் அக்காவை பார்த்தாவது கத்துக்கோ. இந்திரா, இங்க பாரு, எதுவும் யோசிச்சுட்டு இருக்காது. அவங்க அப்படிதான், விடு. ராகினி, போது ராகினி, என்னால தாங்க முடியலைங்க. அம்மாடி காவியா, என்னம்மா ப்ராப்ளம்? வீட்ல இன்னும் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணல அதானே? ஆமா மாமா, பாவம் என் வீட்டுக்காரர் மட்டும் எல்லா வேலையும் தனியா செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. சரி, இப்ப நானே எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுக்குறேன், சரியா? மடிந்திரா, மடிந்திரா, உன்னதமா கூப்பிட்டேன். மாமா சொல்லுங்க மாமா. ஒரு நிமிஷமா. டே வெற்றி. அப்பா. வாடா. ஓ, ஹேமாவையும் கூட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனை பத்தின டீடைல்ஸை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் ஒதுக்குறேன். அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா பண்ணணும், சரியா? சரி மாமா, சொல்லுங்க. என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது மாமா, என்னோட உடம்பு ஒத்துக்காது. மடி, நீ எதுக்காகம்மா வேலை செய்யற? நாங்க தான் வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம்ல. நீ என்ன பண்றனா, சந்தோஷமா முகத்தை சிரிச்சமேனிக்கு வச்சுக்கோ. அது போதும் எங்களுக்கு. அது உன்னால முடியும்ல? என்னம்மா இப்படி யோசிக்கிறவ? சரிங்க மாமா. டே வெற்றி. அப்பா. இப்ப செந்திலும் இல்ல, கௌதமும் இல்ல. கதிரும் காவியாவும் குழந்தை கூட போட்டோ எடுக்க நிக்கணும். அதனால
நீ தான் பொறுப்பா எல்லாத்தையும் முன்னாடி இருந்து பார்த்துக்கணும், சரியா? சரிப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன்ப்பா. இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணுமா? நான் பாத்துக்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லடா, இந்த அக்கம் பக்கத்துலலாம் சொல்லியிருக்கோம்ல, இப்படி வர்றவங்கள வாங்க உக்காருங்கன்னு வரவேற்கணும். ஆ, அவங்க முடிஞ்சு கிளம்பும்போது அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா இதெல்லாம் பார்த்துக்கணும்டா. மடி ஹேமா, இதுக்கு அவங்க கூட ஹெல்ப் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ம்ஹும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, செய்றேன். ஆ, குட். அப்புறம் இந்திரா, நீ என்ன பண்றன்னா, சொல்லுங்க மாமா. கௌதம் ஊர்ல இல்லையான்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு செவத்து ஓரமா போய் நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காம கௌதமுக்கு சேர்த்து நீ இருக்க. அதனால உள்ள வர்ற கெஸ்ட்டுங்களை வாங்கன்னு வெல்கம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அவங்க போற வரைக்கும் கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையானது செய்யணும், சரியா? சரிங்க மாமா. மாமா ம்? நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லவே இல்லையே. நீ என்னம்மா பண்ண போற? நீயும் கதிரும் தொட்டில் கிட்ட ஜோடியா நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்தா போதும். வர்றவங்க கொடுக்குற கிஃப்டை வாங்கி வச்சு அப்படியே பார்த்து இப்படி சிரிச்சு மேனிக்கு இருந்தா போதும், சரியா? எவ்வளோ வேலை இருக்கு பாரு உனக்கு. கரெக்டு, சுபாவை மறந்துட்டேன்ல. சாப்பிட்ற இடத்துல சுபா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். நான் அப்புறமா அவகிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பொறுப்பு என்னங்கிறது மைண்டில் ஏறிடுச்சுல. சந்தேகம் எதுவும் இருந்தால் இப்போயே கேட்டுக்குங்க. டேய் கதிர், நீ என்னடா அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லடா, வேற எதுவும் வித்தியாசமா பிளான் வச்சிருக்கியா? இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, சித்திக்கு எந்த பொறுப்பு கொடுக்கலையா நீங்க? டேய், என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு நான் வேண்டாதவளாதான் உன் அப்பா நினைப்பாரு. எனக்கு என்ன சொல்ல போறாரு? ஷோ, என்ன ராகினி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றவ? நீ ஏன் நினைச்சு பாரு, இது வரைக்கும் இந்த வீட்டில் எவ்வளோ விசேஷம் நடந்திருக்கு. அதில் ஏதாவது ஒரு வேலை சரியா பண்ணியிருக்கியா? ஆனால் ஒருவேளை நீ கரெக்டாக பண்ணியிருக்க, அது எனக்கு நல்லா தெரியும். அது என்ன வேலைன்னு இல்லை, அந்த வேலை இந்த ஃபங்க்ஷனில் வேண்டாம். எந்த வேலை? அது வேணானா விட, எதுக்கு இப்போ போய் வாய்க்கின்ற? என்ன வேலை மாமா? சொல்லுங்க மாமா. என்ன வேலைன்னே தெரிய மாட்டேங்குது, சொல்லுங்க. ஐயோ, அது சொல்லுங்கப்பா, சொல்லுங்க மாமா. கேக்குறாங்கல்ல. சரி சொல்றேன், சொல்ல வேணான்னு பார்த்தேன். பரவாயில்ல, சொல்லுங்க. சொல்றேன். புதுசா ஒரு பிரச்சனையை கிண்டி விட்டு அது சண்டை மூட்டி ஒரு குளிர் காய்வே இல்லை, அதை தான் சொன்னேன். ஏன்பா? அந்த வேலை இங்க வேண்டாம், அது வேணாம், சரியா? என்ன மாமா, நக்கலா போச்சா உங்களுக்கு? அக்கா வரட்டும், எல்லாத்தையும் நான் இப்ப சொல்றேன். ஐயோ மடி, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா? என் பொண்டாட்டி இப்பதான் பேரன் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கா, அது அப்படியே இருக்கட்டும். உனக்கு ஒரு நல்ல வேலை தரேன். அது என்னன்னா, நீ இதுவரைக்கும் பண்ண மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதி அப்படி வந்தியா, அப்படி முடிய விட்டியா, அப்படி ஜம்முன்னு உக்காந்தியா, ஃபங்க்ஷனை பார்த்தியா, அப்படி அப்படி அப்படின்ட்டு போயிடணும். அது மட்டும் போதும். சரி மாமா, சரி, நீங்க சொல்றீங்கல்ல, நான் கேட்டுக்கிறேன். ஆனா என்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும், அப்பதான் நான் அமைதியா இருப்பேன். நானும் கொஞ்சம் நல்லவதான். மாமா, எல்லாருக்குமே வேலை சொன்னீங்க, உங்களுக்கும் அத்தைக்கும் என்ன வேலைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. எங்களுக்கு சொல்லுங்க மாமா. சொல்றேன். நானும் ஜெயாவும் அப்படியே ஒவ்வொரு பலூனா உடைச்சு சந்தோஷமா நேரா போய் என் பேரனை கொஞ்சம் போறோம். சித்தி, வா கதிர், வா. என்னடா பயங்கரமா சோப்பு போட்டு உன் பொண்டாட்டிய உனக்கு சப்போர்ட் பண்ண வச்சுட்ட போல. கதிர், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒரு பிரச்சனை சித்தி.
நினைச்சேன், அப்பவே நான் உன்னை கவனிச்சேன். உன் மூஞ்சியே சரியில்லை. என்னடா அந்த இந்திரா ரொம்ப மோப்பம் பிடிக்கிறாளா? எதையாவது கண்டுபிடிச்சிட்டாளா? இல்ல சித்தி, காவியா என் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அவளால ஒண்ணும் செய்ய முடியாது. இது வேற. வேற என்ன? என்னடா? இது ரோஷியால. ரோஷினியா? ரோஷினியால என்ன பிரச்சனை? அவ தானடா உனக்கு பிடிச்சவ. பிடிச்சவ தான். ஆனா ஒவ்வொரு சமயமும் அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வரப்போறேன்னு சொல்லி வேற பயம் பொறுத்துறா. போன்ல என்னென்னமோ வேற சொல்லி சும்மா இருந்தேன்னு எரிச்சல் மூட்டி விட்டா. ஃபங்க்ஷனுக்கு வராளா? ஐயோ, அப்படியெல்லாம் வந்தா இந்திராவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும்டா. வீட்ல உன் மேல எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் சித்தி உங்ககிட்ட என்ன பண்ணலான்னு கேட்கலாம் தான் வந்தேன். அம்மாவும் சரி காவியாவும் சரி இப்பதான் என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கெடுத்துக்க வேணும்னு நினைச்சது எனக்கு பயமா இருக்கு. சித்தி என்ன செய்யலாம்? இல்ல கதிர், ரோஷினி எல்லாம் நமக்கு மெயின் பிரச்சனை இல்ல. அவளால எதுவும் பண்ண முடியாது. அப்படியா சொல்றீங்க? ஆமாண்டா, அவெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. நம்மளால அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா இன்னொரு விஷயம் நம்ம பண்ணியே ஆகணும். என்ன சித்தி? அந்த இந்திரா இருக்கால்ல, அவளுக்கு ரொம்ப திமிர் ஆயிடுச்சு. அக்கா திட்டியும் அவ திருந்தல. இப்பதான் கௌதம் கூட இல்லைல்ல, ஆல்ரெடி அவ ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா. கதிர், இதுதான் நமக்கு சரியான டைம். ஃபங்க்ஷன் அவளை அவமானப்படுத்தியே ஆகணும். அதான் என் அப்பா ஒருத்தர் இருக்காரு. அவளை யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொன்னா உடனே பாஞ்சுக்கிட்டு ஓடி வராரு. அவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது சித்தி. இல்லடா, உன் அப்பா தானே, அத உன் அம்மாவை வச்சு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ நல்லா யோசிச்சுவே. அந்த ஃபங்க்ஷன்ல இந்திராவை நல்லா ஆள வைக்கணும், அவமானப்படுத்தணும், அவ திமிர அடக்கணும்டா. அதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும் யோசி. ஆமா சித்தி, நமக்கு மெயின் டார்கெட்டே அந்த இந்திரா தான். நான் நல்லா யோசிச்சு ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு ஒரு பெரிய ஐடியா கொடுக்கலாம். சரி, நீ போ. சரி சித்தி. எல்லாரும் வீட்டில் விசேஷம்னு சந்தோஷமா இருக்கும். கௌதம், நீ இல்லாம நான் என்ன செய்வேன்? எப்போதான் வருவ கௌதம்? ஏன் கௌதம், உன்னை நான் இவ்வளோ மிஸ் பண்றேன். ஆனா உனக்கு என்ன பிரிஞ்சிருக்கிறத பத்தி எதுவுமே இல்லைல்ல? உனக்கு எப்படி இவ்வளோ கல்மனசாச்சு? போடா, நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ என்ன மறந்துட்டல கௌதம்? நானும் மறக்கிறேன். இனிமே நினைக்கவே மாட்டேன் உன்னை. உன்னை பத்தி நான் சத்தியமா யோசிக்க மாட்டேன். நான் அழக்கூட மாட்டேன். நீ எனக்கு ஒண்ணு வேணாம். இல்ல,
என்னால உன்னை நினைக்காம இருக்க முடியாது. நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, எனக்கு நீ வேணும் கௌதம். நீ என்ன நினைச்சா என்ன, நினைக்கலன்னா எனக்கு என்ன? எனக்கு இது போதும். உன் நினைப்பே எனக்கு போதும் கௌதம். ஐ மிஸ் யூ கௌதம். கௌதம் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருக்கா. இந்திரா, இங்க ப்ராஜெக்ட் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ராத்திரி பகலுமா வேலை பார்த்துட்டு இருக்க. ரொம்ப டஃப்பான டைமா இருக்கு. நம்ம பிரச்சனையை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ சந்தோஷமா எதை பத்தியும் யோசிக்காம குட்டி பையனோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை கொண்டாடுங்க. கூடிய சீக்கிரம் நான் வரேன், சரியா? எதை பத்தியும் மனசுல வச்சிருக்க கூடாது, ஓகே? நல்லபடியா ஃபங்க்ஷனை கொண்டாடணும், அதான் நல்லது. நான் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன். அண்ட் ஐ மிஸ் யூ இந்திரா, ஐ மிஸ் யூ. எனக்கு தெரியும் கௌதம், என் கௌதம் பத்தி எனக்கு தெரியாதா? இது போதும், நீ எப்ப வேணா வா. கௌதம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ இருந்தப்போ இந்த வீடு, இந்த ரூம், ஏன் இந்த உலகமே எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு எனக்கு இப்பதான் புரியுது கௌதம். சீக்கிரம் வந்துரு கௌதம். நமக்கு அத்தை நிறைய வேலை ஒப்படைச்சிருக்காங்க. நீ இங்க இருந்தா என்ன பண்ணுவியோ அதை நானே கண்டிப்பா பண்ணிருவேன் கௌதம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ so much கௌதம். இந்திரா, கௌதம் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ நார்மலா இருக்கல்ல? இப்ப சமாதானம் ஆயிட்டல்ல? ஆமாக்கா, குட்டி பையன் விசேஷம் கௌதம் இல்லாம நடக்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நானும் எக்ஸாம் டைம்ல இப்படிதானே ரொம்ப பிஸியா இருந்தேன். கௌதம் வேலையை முடிச்சிட்டு வரட்டும்னு நான் வெயிட் பண்றேன். சரி, எல்லாமே சரியாயிடும். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத என்ன, சரியா? ம். குடு, நான் போடுறேன், நீ ஊது. ஏன் ஜெயா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் தானே போட போறேன்? அது எப்படி? நான் ஆசாசியா என் பேரனுக்காக செலக்ட் பண்ணிருக்கேன். நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் தான் போடணும். என்ன ஜெயா, நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீ அதைய பேரனுக்கு போட்டால் தான் நல்லா இருக்கும். ஏங்க, நான் என்ன ஆசைப்பட்டு எடுத்தனோ அதை தான் போடுவேன். இங்க தான் எங்கேயோ வச்சனே அத. என்னங்க நீங்க? அந்த கலர் எனக்கு பிடிக்கல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. என்னடி பண்றாங்க பாத்தியாக்கா? ஏன்னா பேசாம ஆபீஸ்ல இருந்து யாராச்சும் வர சொல்லிருக்கலாம்ல. நாமளே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. டேய், யாருக்கும் சொல்லலான்னு தாண்டா யாரையும் கூப்பிடல. இப்போ என்ன உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பார்த்துக்க. நீ கீழே இருங்க. அண்ணா, நானா அப்படியா சொன்னேன்? என் பையன் ஃபங்க்ஷனுக்கு நான் செய்ய மாட்டேனா? சும்மா சொன்னேன், இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க. கௌதம் பாத்தீங்களா எவ்வளவு விவரமா எஸ்கேப் ஆயிட்டான். ஆமாண்டா, நானும் அவன் வருவான் தான் இருந்தேன். 2 பேரும் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. 4 பேரும் ஒன்னாவே இருக்க முடியாதுல்லடா. நடிக்க ஆரம்பிச்சு கேரக்டராவே மாறிட்டோம். இந்த ரோஷி ஃபோன் பண்ணதுல இருந்து வர ஒரே பதட்டமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. அவ வந்து ஏதாச்சும் சொன்னாலும் யாரும் நம்பாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடணும். பரவாயில்லையே ஹேமா, சும்மா இல்லாம நீயும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாமே. பரவாயில்ல,
இதெல்லாம் சின்ன வேலை தானே. அங்க பாத்தியா, என் அக்காக்கும் மாமாவுக்கும் கண்ணு மண்ணே தெரியல, அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. நீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது கூட என் அக்கா கண்டுக்கல பாத்தியா? இங்க பாருங்க, இதுதான் சான்ஸ்னு நீங்க உன்னை ஏத்தி விட வேண்டாம். இவங்க எல்லாரும் கேட்டவங்கன்னா நீங்க நல்லவங்களாயிட மாட்டீங்க. சி, உன்கிட்ட எல்லாம் பேச வந்த பாரு, என்ன சொல்லணும்? என்ன இந்திரா, எல்லாருமே இருக்கோம், இன்னும் சுபாக்காவை காணுமே. அந்த ஆர்டர் விஷயமா பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வர காணுமே. அக்கா, இது ரொம்ப பெரிய ஆர்டர்க்கா. இது மட்டும் நமக்கு கிடைச்சா நம்ம மகளிர் குழு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். நிறைய பேரோட வாழ்க்கையே மாறிடும்க்கா. அதான் சுபாக்காவை லேட் ஆனாலும் பரவாயில்ல, இருந்த கையோட ஆர்டரை பேசி முடிச்சுட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஏய், அதுக்குன்னு சுபாக்கா இல்லாம எப்படி? ஐயோ அக்கா, என்னதான் குடும்பம்னு சொல்லி கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தாலும் கூட இருக்கிற நாமளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதானக்கா வெளியே போய் அவங்களால சாதிக்க முடியும். சரி இந்திரா, சரி. அக்கா, அதெல்லாம் நீ கவலைப்படாத, வந்துரும். சரி, இதை ஊதிடலாம். கொடு. அடடடே, வந்துட்டீங்களா? ஓசி சாப்பாடு எப்ப கிடைக்கும்னு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா?